தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற நிறையா பிரச்சனைகள், அதாவது ஹிந்தியை இங்கே திணிக்கிறதா இருக்கட்டும், இல்லை திராவிடம்னு 5-6 ஸ்டேட்டு ஒன்றா இருந்தது, அவங்கவுங்க நாங்கள் எல்லாருமே தனித்தனின்னு பிரிஞ்சுட்டு போனது, அதன் விளைவாக நாங்கள் உங்களுக்கு தண்ணி தரணும் அப்படின்னு 2 ஸ்டேட்டில் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட்டில் என்னடானா, பார்டரை தாண்டி வந்த மீனவர்களும் சரி, எங்கள் காட்டுக்குள்ளே வந்தவங்களும் சரி, நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷனில், பிஸ்னஸில், டெவலப்மெண்ட்டில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முன்னாடி தான் இருக்குது இந்தியா லெவலில் பார்க்கும்போது. இந்தியன் பாலிட்டிக்ஸில் தமிழ்நாடை தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்ட்டிஸோட ஸ்டேட்டை மட்டும் நல்லா டெவலப் பண்ணுற யுக்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு தனி நாடாகவே ஆயிடலாமேன்னு நிறையா பேர் யோசிக்கிறாங்க. அப்படி தனி நாடாயிட்டா என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு ஒரு இலங்கையே வச்சுக்கோமே. இலங்கையில் சைனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அவங்க இராணுவ தளத்தை அங்கே வைக்கிறதுக்காக கேட்பாங்க. அப்படி ஒத்துக்கலைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளை பெரிய நாடுகள் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னு. நம்ம தனி நாடாக பிரிஞ்சிட்டோன்னா இந்தியாவை குறி வைக்கிறதுக்காக சைனா, யூஎஸ், ரஷ்யா அந்த மாதிரி நிறையா நாடுகள் அவங்களோட இராணுவத்தை இங்கே வைக்க பார்ப்பாங்க. அப்படி ஒத்துக்கலைன்னா என்ன நடக்கும்னு இங்கே நிறையா பேருக்கு தெரியும். ஸோ நம்ம அவங்களுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்தியாவுக்கு நம்மளே இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். எப்படினாலும் நம்ம இந்த நாடுகளுக்கெல்லாம் அடிபணிஞ்சு தான் ஆகணும். அப்படி தனிநாடே வேணாம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே நம்ம எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம எப்படி ஒற்றுமையாக இருக்குமா? இங்கே இருக்கிற நெசவாளர்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஆளுங்க ஒரு டெக்ஸ்டைல்ஸ் இல்லை ஒரு துணி செய்கிறவங்க இருந்தாங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள தமிழ்நாட்டு லெவலில் வைக்காமல் இந்தியா லெவலில் பிஸ்னஸ் பண்ண வைங்க. ஒரு ஜுவல்லரி வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நார்த் இந்தியாவிலேருந்து இந்தியா வரைக்கும் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் நம்ம ஸ்டேட்காரங்க மட்டும் அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண மாட்டோம்? இங்கே ஒரு பானை செய்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அதை பிஸ்னஸ் பண்ணுங்கள். இங்கே ஒரு துணி செய்கிறவங்களா இருந்தால் இந்தியா ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம், எண்ணெய், விவசாயம், பழங்கள். நார்த்து சைடு நகை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே ஜவுளி பண்ணுறவங்க இந்தியா ஃபுல்லாக, அதாவது தமிழ்நாடு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் இங்கே நகை செய்கிறவங்க, ஜவுளி பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களால இந்தியா ஃபுல்லாக போக முடியல. நம்ம கூட பக்கத்தில் வேறு சாதியமாக இருந்தாலுமே அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அந்த கிளைகள் பிரான்ச்சை பெருசாக்கி இந்தியா ஃபுல்லாக வளர விட்டால் தான் நீங்கள் எதிர்பார்க்குற தமிழ்நாடு வளரும். இங்கே இருக்கவங்க அவனும் வளர மாட்டான், நானும் வளர மாட்டேன், அவனையும் வளர விட மாட்டேன் அப்படின்னு யோசித்தோன்னா அது எந்த பையனுக்கும் ஆகாது. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம இங்கே நமக்குள்ளே இப்படி யோசிச்சுட்டு இருக்கனால தான் நார்த் இந்தியன் ஃபுல்லாக இங்கே வந்து பிஸ்னஸையும் வர்த்தகத்தையும் பெருசாக்கிட்டு இருக்காங்க. அதே தொழில், அதே வேலை இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எப்படி அவங்க இங்கே வந்தாங்க? அதுக்கெல்லாம் யார் காரணம்? என்ன காரணம்? நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம்? ஸோ இந்த விஷயத்தில் உங்களோட கருத்து என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நம்ம பேஜ் அண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.